சுக்கிரனால் ஓரளவுக்கு நல்ல நன்மதிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்புகள். கணவன் கணவன் ஆண்மகனாக இருந்தால் உங்களுக்கு சுக்கிர பகவான் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகும். புதிய உறவினர்கள் வருகை சேர்க்கை பெறுவதும் என்பதும் நம்மளுக்கு இப்போ சாதாரணமாக நடக்கக்கூடிய தன்மை தான். 3ஆம் இடத்துல அதுவும் நடக்குது. அது சுக்கிரனோட குரு சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் குழந்தை பாக்கியம் சித்திக்கின்ற காலமாக இந்த மாதம் இருக்கும். ஒரு ஆடி மாதம் 13 தேதிக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் சித்திக்கின்ற மாதமாக. என்ன சுவாமி ஆடி மாதம் சேர்ந்த அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இப்பொழுது அதெல்லாம் தளர்வுகள் ஏற்பட்டது. அதாவது ஆடிப்பட்டம் தேடி நாளை விதைக்க வேண்டும் என்று சொன்னோமில்லை, அந்த விதைப்பு இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த விஷயங்களை எடுத்து செய்தால் பெரிய முன்னேற்றத்தை காணலாம். அந்த தசமதானம் என்று சொல்லக்கூடிய, அதாவது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இவங்களுடைய பாக்கியம் எல்லாம் நன்றாக உள்ளது. அதனால் பயப்பட தேவையில்லை. இவங்களுடைய பார்வை எல்லாம் நன்றாக, கிரகங்களுடைய தன்மை நன்றாக இருப்பதால் விவசாயம் மேலோங்கக்கூடிய மாதமாகவும், தொழில் வளம் மேலோங்கக்கூடிய காலமாகவும், புதிய ரகன வாகனங்கள் வாங்கிறதுக்கான காரு மட்டும்தான் இல்லை, வண்டி வாகனங்களை வாங்கிறது, அதுக்கு பூஜை போடுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் மேஷராசிகாரங்களுக்கு இந்த ஆடி மாதம் பெருத்தளவு முன்னேற்றத்தை தரும். வணக்கம், எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே. மேஷராசிக்கு இந்த தமிழ் மாத பலாபலங்கள், அதாவது ஆடி மாதம் என்று சொல்லக்கூடிய பலாபலன், கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், அதாவது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்காரு. அவரும் இடம்பெயர்ந்து ஆடி மாதம் 13 தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிக்கு இடம்பெயர்ந்துவார். நம்ம ராசிக்கு 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று காணப்படுவார். அவரும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு இடம்பெயர்ந்துவார். அதே குரு பகவானும் அமர்ந்திருக்காங்க. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி தான் இந்த ஆடி மாதம். அந்த ஆடி மாதத்துக்கான தன்மையை அந்த சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி கடகத்தில் அமரும் பொழுதெல்லாம் ஆடி மாதம் அம்மனை வழிபடக்கூடிய மாதமாகவும், அதாவது குலதெய்வ அருள் பெறுகின்ற மாதமாகும். சூரியன் நிலைப்பாடை வைத்து தான் கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள். இந்த ஆடி மாதம் மேஷராசிக்கு மேன்மையை தருகின்ற மாதமாக. ஏன்னா 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் சம்பந்தப்பட போகிறார். நம் குழந்தைகளுக்கோ நம் வீட்டுக்கோ தேவையான உபகரணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும், வீட்டு தேவைக்கான உபகரணங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம், லக்ஸரி கார் அது மாதிரிலாம் அமைப்புகளை இந்த நேரத்தில் வாங்கிறதுக்கான பாக்கியம் பெறப்படும். அதிவேகம் என்று சொல்லக்கூடிய, வேகமாக சுழலக்கூடிய வாகனம் என்று சொல்லக்கூடிய காரு, இந்த மாதிரி பெரிய வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் மேஷராசிக்கு இந்த ஆடி மாதம் ஏற்படும். குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். அதுக்கான பொங்கல் வைக்கிறதோ, அந்த அம்மன் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு நன்றாக அமைந்து வீடு சுபிட்சம் பெறுகின்ற மாதமாக. அதாவது வீட்டில் ஒரு சுபிட்சமாக இருக்குதுங்க, இதை பார்த்தா மங்களகரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறோமில்ல, அந்த அமைப்புகள் இந்த மாதம் இவங்களை தேடி வரும். நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற மாதம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளக்கூடிய மாதத்தில் முதல் மாத ஆடி மாதத்தை வச்சுக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இப்பொழுது கவனத்தை ஈர்க்கக்கூடிய மாதமாகும். புத்திரப்பேறு கிடைக்கின்ற மாதமாகும். புத்திரப்பேறு கிடைக்கலன்னா இப்போ புத்திரப்பேர் பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். செல்வங்கள் சேரும். முதல்ல செல்வத்தை சேர்க்கக்கூடிய பாக்கியம் என்ன இருக்குதோ அதெல்லாம் சேர்க்க போதும். அந்த செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்த பிறகு அந்த ஒரு அழுத்தம் இருந்தது நம்மக்கிட்ட, ஒரு மறைமுகமான அழுத்தங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குதுங்க. அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அழுத்தம் இப்பொழுது வெளிப்பட்டு வெளியே செல்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் தேடி வரும். 6ஆம் இடத்தில் அமர்கின்ற செவ்வாய் பகவானால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்து கொண்டிருந்தாலும் அந்த அழுத்தத்தை நீக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம். ஒரு 13 தேதிக்கு அப்புறம் உடம்பில் இருந்து வந்த சோம்பேறித்தனம் எல்லாம் விட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. 5ஆம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் பகவானால் ஏற்பட்டு வந்த சின்ன சின்ன உபாதை, சின்ன சின்ன மன அழுத்தங்கள் எல்லாம் இப்போ வெளியேறப்போகுது. சோம்பேறித்தனம் கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லணும், நீண்ட நேரம் தூங்குவது, இதை மாதிரி விஷயங்கள்லாம் நாம் எடுத்துக்கிறோம் இல்லை, அதெல்லாம் இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்த பிறகு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சுக்கிரனால் ஓரளவுக்கு நல்ல நன்மதிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்புகள். கணவன் ஆண்மகனாக இருந்தால் உங்களுக்கு சுக்கிர பகவான் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகும். புதிய உறவினர்கள் வருகை சேர்க்கை பெறுவதும் என்பதும் நம்மளுக்கு இப்போ சாதாரணமாக நடக்கக்கூடிய தன்மை தான். 3ஆம் இடத்துல அதுவும் நடக்குது. அது சுக்கிரனோட குரு சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் குழந்தை பாக்கியம் சித்திக்கின்ற காலமாக இந்த மாதம் இருக்கும். ஒரு ஆடி மாதம் 13 தேதிக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் சித்திக்கின்ற மாதமாக. என்ன சுவாமி ஆடி மாதம் சேர்ந்த அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இப்பொழுது அதெல்லாம் தளர்வுகள் ஏற்பட்டது. அதாவது ஆடிப்பட்டம் தேடி நாளை விதைக்க வேண்டும் என்று சொன்னோமில்லை, அந்த விதைப்பு இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த விஷயங்களை எடுத்து செய்தால் பெரிய முன்னேற்றத்தை காணலாம்.
அந்த தசமதானம் என்று சொல்லக்கூடிய, அதாவது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இவங்களுடைய பாக்கியம் எல்லாம் நன்றாக உள்ளது. அதனால் பயப்பட தேவையில்லை. இவங்களுடைய பார்வை எல்லாம் நன்றாக, கிரகங்களுடைய தன்மை நன்றாக இருப்பதால் விவசாயம் மேலோங்கக்கூடிய மாதமாகவும், தொழில் வளம் மேலோங்கக்கூடிய காலமாகவும், புதிய ரகன வாகனங்கள் வாங்கிறதுக்கான ஐயா காரு மட்டும்தான் இல்லை, வண்டி வாகனங்களை வாங்கிறது, அதுக்கு பூஜை போகிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் மேஷராசிகாரங்களுக்கு இந்த ஆடி மாதம் பெருத்தளவு முன்னேற்றத்தை தரும். வேலை வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலம். வேலைக்காக காத்திருந்தா இப்போ வேலை வாய்ப்புகளை தேடி செய்யலாம், நாம் போய் ஒர்க் பண்ணலாங்க அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையெல்லாம் இந்த மாதம் ஏற்படுகின்ற அமைப்புகள் ஏற்படும். எங்கே விட்டுட்டுங்க, வேலையெல்லாம் விட்டுட்டேன், எல்லாமே ஒன்றுமே தெரியல, சோம்பேறித்தனமாகவே உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இப்போ தூக்கி போட்டுட்டு நாம் புதிய வேலை எடுத்து செய்யறதுக்கு என்னென்ன அனுகூலம் இருக்குதோ அதை மொத்தமே செய்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. புதிய பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த ஆடி மாதம் ஒரு 13 தேதிக்கு அப்புறம் அந்த செவ்வாய் பகவான் இடப்பெயர்ச்சியாலில் சனி பகவான், அதாவது முக்கியமாக சனி பகவானுடைய தன்மை நாம் இதை பார்த்து தான் 12ஆம் இடத்துல விரயம், எவ்வளவு வரவு இருந்தாலும் அது கேட்டால் போல் விரயத்தை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். ராகு பகவான் 11ல் இருந்தாலும் அதை கொடுக்கக்கூடிய வரவை சரியான முறையில் செலவீனத்தை செய்கின்ற அமைப்பை, ஐயா ஒரு நல்லதுக்காக செலவு செய்தால் அது நன்மையை தரும். நான் வீடு கட்டுறேன், நான் இடம் வாங்கி போட்டிருக்கேன், அதுக்கான செலவினை தான் கடன் வாங்கியிருக்கேன்னா, இந்த மாதிரி விஷயங்களை தேர்வு செய்யறதுக்காக இருவரும் சரிசமமாக அமர்ந்திருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் வரவு செலவு என்பது நீடித்து இருக்கக்கூடிய தன்மை. வரவு இருந்து கொண்டும் இருக்கும், செலவீனமும் இருந்து கொண்டிருக்கும். நடைமுறைக்கேற்றால் போல் நம் வாழ்க்கை தரமும் மாறிக்கொண்டே வருது. ஒன் பை ஒன் மேஷமாருக்கு இப்போது திருமணம் சார்ந்த விஷயத்தை முன்னெடுக்கக்கூடிய காலம். மாதம் முடிவெடுக்கிறதுக்கான அமைப்புகள் இந்த மாதம் கண்டிப்பாக ஈடேறக்கூடிய அமைப்புகள். ஏன்னா காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம். இரு வீட்டாரும் நாம் சம்மதிச்சா கூட ஒரு 6 மாத காலங்கள் தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பை மட்டுமே காட்டியது. அவையெல்லாம் நீங்கி உடனுக்குடன் திருமண பாக்கியம் எல்லாம் கிட்டுகின்ற மானமாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டுங்க. 1ஆம் தேதியிலேருந்தே 1ஆம் மாதத்துலேருந்து எதிர்பார்த்துருங்க. எல்லாமே தடை என்று தான் காணப்பட்டதில்லப்பா. திடீர்னு பார்த்தா பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய அமைப்பாகும். திருமண பந்தத்தை பற்றி பேசுறது, ஏற்கனவே இருந்து பார்த்துட்டு போனவங்களே திரும்ப வந்து அழைத்து நின்று பேசக்கூடிய தன்மையெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் நடைபெறுகின்ற அமைப்பாகும். ஐயா இந்த மாதம் வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை தொடங்குகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். சிலருக்கு திருமண பந்தம் யோகங்களையும், திடீர் காதல் திருமணங்களும் கைகூடக்கூடிய அமைப்புகளும், அந்த 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைமடதால் அந்த திடீர் திருமண வாய்ப்புகள், திடீர்னு பார்த்தோன்னா காதல் மலர்ந்துடும், டக்குன்னு பார்த்தா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் போய் பண்ணிகிட்டே வந்துடுவாங்க. இதெல்லாம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இந்த காலகட்டம் துரிதமாக நடக்கக்கூடிய அமைப்பு, வேகமாக நடத்துகிறோம், எதுவும் பண்ண முடியாது. இந்த நேரத்தில் ஹைஸ்பீடாக இருக்கக்கூடிய காலமாகும். அந்த ராகு பகவான் 11ல் இருந்தாலும் அந்த ஹைஸ்பீடு கொடுக்கும். டக்குன்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டோம், இந்த வழியாக நம்ம போயிடணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகிவிடும். காரணம் சனி பகவானுடைய தன்மை. அந்த 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு முக்கியமாக அவர் விருத்தி கொடுத்தே தீரணும். 12 என்பது அயன சயன போகம் மட்டுமல்ல, மனிதனின் வாழ்வில் ஏற்படக்கூடிய இல்லற சுகத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் என்றவல்லவா. அதனால தான் 7.5 சனி காலத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கலனா கூட ஜாதகத்தில் ஜோசிகார்கிட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் பொறுத்து நிருபா, அந்த பகவான் வந்தால் தான் அவர் எல்லாத்தையும் கொடுப்பார். அவர் நின்ற இடம் யார் கொடுத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. சனி பகவான் ஒருவர் கொடுத்தால் என்றால் அதை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது. அந்த அடையாளம் தருகின்ற அளவுக்கு ஒரு பங்கத்தை கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு பங்கம், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு பங்களிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அவர் வந்து போன அடையாளமும் இருக்கும், அந்த ஆழமான தன்மையும் இருக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுப்பார். கொடுத்தால் நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை, சொத்து சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, இந்த பத்திரத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் எதனா இருந்தால் அந்த தாயார் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கங்க. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அந்த மாதிரி தொந்தரவுகள் வருகின்ற காலமும், தலைவலி சார்ந்த விஷயங்களும் அதிகமாக வருகின்ற காலமும், அந்த உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் வர்றதுக்கான அமைப்புகளும் இந்த ஆடி மாதம் மேஷராசிக்கு தாயாரின் உடல்நலத்தில் அக்கறையும், பொதுநலம் என்று சொல்லக்கூடிய அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் தருகின்ற மாதமாகவும், வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகள் ஈடுபடுறதுக்கான மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். பிரிந்திருந்த உறவுகள், கணவன் மனைவியில் இருந்த இல்லறத்தில் இருந்தால் கூட பிரிவிலே இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, அவையெல்லாம் விட்டு விலகி நன்மை தருகின்றதாகவும் 2 பேரும் சேர்ந்து வாழத்துக்கான அமைப்புகள் இந்த மாதம் முழுவதும் காணப்படும். நல்லது நடக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை திருத்தணிகை அல்லது திருச்செந்தூர் சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.